தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் விசுவாசிகளின் தகப்பனாகிய காணப்படுகிற ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு, அதை புரிந்து கொள்ள, எவனமாக விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றார், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய விசுவாசம் எவனமாக காணப்படுகிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஞானத்திலே குறைவுள்ளவர்களாகிய எங்களை உம்முடைய பரம ஞானத்தினாலே நீர் நிறைத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நாம் ஆபிரகாமை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நமக்கு நன்றாகவே அறிந்த ஒரு கதாபாத்திரம். வேதாகமத்திலே அநேக புஸ்தகங்களே மறுபடியும் பெயர் பெற்ற ஒரு விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம். ஆபிரகாம் எப்படி இந்த விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றார் என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். கிரிக்கெட் எடுத்துக்கொண்டு என்றோம் என்றால் அதிலே சச்சின் டெண்டுல்கர் என்று ஒரு புகழ்பெற்ற பிளேயர் உண்டு. எதற்காக அவர் அவ்வளவு உயர்வான ஸ்தானத்திற்கு சென்றார் என்றால், அவருடைய சதம் அடிக்கிற தன்மை, கான்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். அவனமாக இந்த ஆபிரகாம் கான்சிஸ்டண்ட்டாக எப்பொழுதுமே தொடர்ச்சியாக அவருடைய விசுவாசத்தில் ஒருவதும் பின் அடைந்ததே இல்லை. எப்பொழுதுமே மேலான ஒரு ஸ்டாண்டர்டை வைத்து வாழ்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம். இந்த நாளிலும் 3 காரியங்கள் ஆபிரகாம் எவனமாக சிறந்ததாக மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் எப்படி ரெஸ்பான்ஸ் செய்தார், தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று தேவன் சொல்கிறார். இது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் வேர்ஸ். நம்ம தாயகத்திலிருந்து மும்பை வருகிற அநேகருக்கு ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் என்றால் இந்த வசனத்தை சொல்வார்கள். தேவன் என்னை போகும்படியாக சொன்னார், அதனால்தான் நான் மும்பை பட்டணத்திற்கு வந்தேன் என்று அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆபிரகாமும் இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டிலே நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடம் போக சொல்லும்போது நீங்கள் யோசிப்பீர்கள், அந்த ஜியோகிராஃபிக்கல் ரீஜன் எந்த வண்ணமாக இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும். ஸோ இந்த சம்மர் வருகிறது என்றால் நாம் எங்கேயும் செல்ல வேண்டும் என்றால் எந்த பகுதியிலே நல்ல கூல் டெம்பரேச்சர் இருக்கிறது என்று பார்த்து, ஹில் ஸ்டேஷன், மகாபலேஸ்வர் இல்லை ஒரு குளுமையான இடங்களுக்கு செல்ல நாம் ஆசைப்படுவோம். யாராகிலும் முன்பதாக தெரிந்த ஒரு பாலைவனம் போல அதிக வெப்பம் உள்ள இடத்திற்கு செல்வதற்கு நாம் ஆசைப்பட மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் எந்த தேசத்திற்கு, எந்த பகுதிக்கு, அதனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் எவ்வளமாக இருக்கும், போகிற டெஸ்டினேஷன் எவ்வளோ தூரம், அவர்கிட்ட ஒரு மொபைல் ஜிபிஎஸ் எதுவுமே கிடையாது. தேவன் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ போ அப்படின்னு சொல்கிறார். உன் ஜனத்தை, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு நீ போ அப்படி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு அவன் உடனடியாக கீழ்ப்படுகிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்கிறார், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஸோ எந்த இடத்திற்கு போகிறோம் என்று தெரியாமல் தேவன் மீது முழு விசுவாசத்தோடு புறப்பட்டு செல்வது தான் ஆபிரகாமை ஒரு படி மற்றவர்களை பார்க்கிலும் உயரவும் விசுவாசிகளின் தகப்பனிலே முதல் கேட்டகரியாக, முதல் ஒரு தொகுதியாக அவனை வைக்கிறது. அறியாத இடத்திற்கு செல்கிறான். தேவனுடைய வழி நடத்துதல், தேவன் என்னை வழி நடத்துவார் என்கிற முழு விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டு செல்கிறான். 2வது காரியம் இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்றால், அறியாத நபரிடத்தை உபசரிப்பது.
ஸோ இது நமக்கு நல்லா தெரியும். 3 நபர்கள் வருகிறதை ஆபிரகாம் அவர்களோடு பேசுகிறான். அந்நியர்களை பார்த்து அவர்களுக்கு உபசரிக்கிறான், அவர்களுக்கு விருந்து செய்கிறான். அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று அவரிடத்திலே ஆபிரகாம் இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அப்போ அவரிடத்திலே அவன் பரிந்து பேசுகிறவனாகவும் காணப்படுகிறான். 50லிருந்து ஆரம்பிக்கிறார். 50, 45, 40, 30, 20, 10 வரைக்கும் சொல்கிறார். 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்டு அதுக்கு மேலேயும் குறைச்சிருவான் ஆபிரகாம் சொல்லி அவங்க போதும்னு சொல்லி கிளம்புற அளவுக்கு ஆபிரகாம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். நம் தேவன் எவ்வளோ நல்ல தேவன் என்றால் 10 பேர் இல்லை, ஒருத்தர் இருந்தாலும் அந்த ஒரு நீதிமானையும் தேவன் காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர். பூமி முழுவதும் பாவமாய் இருந்தாலும் நோவா ஒரு நபர், அவருடைய குடும்பத்தை தேவன் ரட்சிக்கிறார். இந்த சோதோம் குமோர பட்டணம் முழு பட்டணமும் பாவமாய் காணப்பட்டாலும் ஒரு லோத் நீதிமானாக இருந்ததினாலே அவனை அங்கிருந்து வெளியே அழைத்து வரும்படியாக தேவனுடைய திட்டம் அவனமாக இருக்கிறது. ஸோ 2வது காரியம் அந்நியர்களை உபசரிப்பு. யார் என்று தெரியாமல் உபசரித்ததினாலே அவன் பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்த வருஷம் உனக்கு புத்திர பாக்கியம் உண்டு என்று சொல்ல அதை தூரத்திலிருந்து கேட்டு புன்னகையோடு சிரித்த சாரல். ஸோ பெண்கள் எப்போவுமே தூரத்தில் இருந்தாலும் கவனிச்சுட்டே இருப்பாங்க என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று. ஸோ இவர்கள் பேசிக்கொண்டு இருந்தாலும் ஒரு பக்கம் கேமரா ஆன் ஆகும், ரெக்கார்டிங்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அவர்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் சொல்கிற 2வது தன்மை ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக காணப்படுவதற்கு இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்ன என்றால் அந்நியர்களை உபசரிப்பது. அறியாத இடத்திற்கு தேவனாலே வழி நடத்தப்படுவது, அந்நியர்களை உபசரிக்கிறது. 3வது காரியம் அனைத்தையும் பலி செலுத்துவது. அப்படின்னா தேவன் ஆபிரகாமுக்கு 100 வயசில் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தை அனுதினம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ சின்ன வயசில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய அந்த பெற்றோர் எவ்வளமாக பாதுகாப்பார்கள், எப்படி வளர்ப்பார்கள் என்று நம்ம அவ்வளவா தெரியாது. ஆனால் முதிர் வயதில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையை ரொம்ப கேர் பண்ணுவாங்க. நான் இருந்த பகுதியில் அருகாமையில் அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 25 வருடங்கள் பிறகு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த குழந்தைய அவ்வளோ பாதுகாப்பு, சாதா தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டு வாசல் எப்பவும் பிஸ்லரி பாட்டில் அடுக்கி வைத்திருப்பார்கள். இப்போ இல்லை, மேபி ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் பிஸ்லரி சாதாரணமாக எல்லா கடையிலையும் கிடைக்காது. ஆனால் அவங்க வீட்டில் அவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு வியாதியும் வந்துடக்கூடாது, இம்யூனிட்டி பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அக்கறையாக அதை பாதுகாத்து வளர்ப்பார்கள். ஸோ முதிர் வயதில் பிறந்த யோசேப்புக்கும் அவ்வளவு கேர் அண்ட் அட்டென்ஷன். முதிர் வயதில் பிறந்த இந்த ஈசாக்குக்கும் ஆபிரகாம் அவ்வளோ பாசம், அவ்வளோ நேரத்தை கொடுக்கிறான். தேவனே பார்க்குறாரு, வர வர நம் மீது இருந்த பாசம் குறைந்து மகன் மீது பாசம் போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம் தேவன் ஒரு ஜெலஸ் காட், எரிச்சல் உள்ள தேவனாக அவர் மீது நாம் முழு அன்பை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். உலகத்திலே உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவாக உங்களுக்கு நேசம் செலுத்துகிறவர்களாய் காணப்பட்டாலும் அதை காட்டிலும் 1% நீங்கள் தேவனோடு அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே தான் ஆபிரகாம் இடத்திலே அந்த சோதனையும் வருகிறது. நாளுக்கு நாள் நீ மகனோடு பாசமாக இருக்கிறாயா, என்னோடு பாசமாக இருக்கிறதாயா என்று ஆபிரகாமை சோதிக்கும் வண்ணமாக தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் எனக்காக தகன பலியாக பலியிடு என்று சொல்கிறார். ஸோ உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும், ஸோ ஒரே வார்த்தைகளை மறுபடியும் ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கிறான், உன் பிள்ளையை பலி கொடு, உன் புத்திரனை பலி கொடு என்று.
தேவன் அவனை தூண்டி விடுறார். அவன் எவ்வளோ அன்புடையவராக ஈசாக்கு மீது இருக்கிறாரோ அந்த அன்பை சோதிக்கும் வண்ணமாக மறுபடியும் ப்ரொவோக் பண்ணுறார். அவன் என்ன பதில் சொல்கிறான் என்று பார்க்கும்படியாக. அப்போ ஆபிரகாம் அதான் விசுவாசிகளின் தகப்பன். அறியாத காரியங்களை செய்து தேவனிடத்திலே நன்மையை பெற்றது மாத்திரமல்ல, அனைத்தையும் தேவனுக்கென்று கொடுக்கிற ஒரு நல்ல குணாதிசயம். நம்ம பாட்டு படிக்கும், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, நல்ல பாட்டு படிப்போம். ஆனால் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பாட்டு படிக்கும்போது நம்ம அப்படியே ஃபீல் பண்ணி எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும். ஆனால் 100 வயசில் பிறந்த குழந்தையை கொடுக்கணுங்கன்னா யாருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் அவ்வளோ பெருந்தன்மை வராது. 100 வயசில் என்ன, 40 வயசில் பிறந்த குழந்தையும் கொடுக்கறது ரொம்ப கடினம். ஆனால் இந்த விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் அந்த 22ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்த என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனை பலி செலுத்தும்படியாக அழைத்து சென்று போகிறார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டே இருக்கிறார். அவனை ஈசாக்கை கெட்டி அந்த பலி செலுத்தும் மேடையில் படுக்க வைத்திருக்கிறார். ஈசாக்கும் ரொம்ப நல்ல பையன், கீழ்ப்படிந்து படுத்திருக்கிறான். மற்ற பிள்ளைங்கன்னா கெட்டையும் விடாது, கெட்டுனாலும் உருண்டு ஓடி வந்துடும். மலையிலேருந்து அப்படியே கீழே தான் உருண்டு வந்துடும். அப்படி ஒரு தன்மையுடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஈசாக்கு கீழ்ப்படிந்த மகனாக இருக்கிறான். ஆபிரகாமும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மகனாக கத்தியை தூக்குற வரைக்கும் தேவன் பொறுமையாக இவன் என்ன தான் செய்கிறான் பார்ப்போம், இல்லை நடிக்கிறானா நம்ம முன்னாடி அப்படின்னு சொல்லி தேவன் கடைசி பரியந்தம் பலி செலுத்தும் லாஸ்ட் டில் த பாயிண்ட், கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ முடிவு பரியந்தம் ஆபிரகாமை தேவன் சோதித்து அதன் பிறகு அவர் அந்த வார்த்தைகளை தேவன் காட் டேக்ஸ் பேக் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ், அவர் சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் தேவன் மாற்றி சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். இப்போ இங்கே ஒரு வார்த்தை குறையுது. என்ன வார்த்தை? நேசகுமாரன். ஸோ தேவன் அவருடைய வார்த்தையை திரும்பி பெற்றுக்கொள்கிறார். நீ நேசகுமாரன் என்று அவன் மீது தான் அதிக பாசம் வைத்திருக்கிற, என் மேலே பாசம் வைக்கல என்று நான் நினைத்தேன். என்றால் உன்னுடைய நேசம் என் மீது அதிகமாக இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று. அதுக்கப்புறம் வர்ற வசனத்தில் தேவன் தாராளமான ஒரு ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு 16, 17, 18 வசனங்களிலே வழங்குகிறார். 16வது வசனத்தில் அவர் சொல்கிறார், உன் புத்திரன் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். 17வது வசனத்திலே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருகளின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி, இன்னும் 18வது வசனத்தில் இன்னும் அதிகம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் God makes a promise. ஆபிரகாமிற்கு ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறார், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள சந்ததிகளும் ஜாதிகளும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வதற்கு இந்த 3 காரியங்களை அவன் செல்கிறான். அறியாத இடத்திற்கு போகிறான், அந்நியர்களை உபசரிக்கிறான், அது மாத்திரமல்ல அனைத்தும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனப்பக்குவம். இதுதான் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று தேவனோடு இணைந்து ஆரம்பித்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. ஒருபோதும் அவன் விசுவாசத்திலே தளர்ந்து போகவில்லை. ஒரு சிலர் கொஞ்ச நாள் விசுவாசத்தில் பலப்பட்டு வாழ்வார்கள். ஒரு சோதனை வரும்போது விசுவாசத்தில் உள்ள தளர்ச்சியை பார்க்கக்கூடும். ஆனால் ஒருபோதும் தளர்ச்சி அடையாத இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக காணப்படுகிறான். தேவன் நம்மிடத்துலையும் அதான் பார்க்கிறார். எல்லாம் பாசிபிலிட்டிஸ், நம்ம இந்த உலகத்தில் எது சாத்தியமாக இருக்கிறதோ அதை நாம்
செய்து தேவன் இதை தான் சொன்னார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விசுவாசம் அல்ல. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், எது இம்பாசிபிளோ இந்த உலகத்தில் அது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யும்போது அங்கே தான் தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். ஸோ தேவன் நம்மிடத்திலிருந்து முழு கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் அவனுமாக கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக விசுவாசத்தின் தகப்பனாக மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு நண்பனை போல ஒரு பேசுகிற ஒரு அனுபவம், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் ஒருபோதும் விசுவாசத்தை கைவிடாத ஒரு தகப்பனாக, அறியாத வழியிலே செல்வ உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு செல்வ சீமானாக காணப்பட்டாலும் தேவன் என்னை வழி நடத்துவார் என்று மீது முழு நம்பிக்கையோடு அவருடைய பிரயாணத்தை துவங்குகிறார். அந்நியர்களை உபசரிப்பதிலே அவர் இன்னும் அதிகமான விசுவாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறார். தேவனுக்கு அனைத்தையும் கொடுப்பேன் என்கிற ஒரு தன்மை. இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவுகளாயிருக்கட்டும், எந்த ஒரு பொருட்களாயிருக்கட்டும், என் தேவனோடு நான் அதுக்கு ஈடாகாது, என் தேவன் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் பிரதானம் என்கிற ஒரு நம்பிக்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் தருவீராக. நாங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறோம், உம்மோடு அதே நேசம், அதே பாசம், அதே அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமா? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் கிருபை செய்வீராக. இந்த தபஸ் காலங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்திலே பலனடைய நீர் கிருபை செய்வீராக. ஆபிரகாமுக்கு போல அந்த விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்ற வண்ணமாக இந்த அதிகாலை ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தின் தகப்பனாக, தாயாக காணப்பட கிருபை செய்யும். இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் விசுவாசத்தில் பலப்பட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெயண்டாக வளருவதற்கு நீரே கிருபை செய்வேன் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநேயமும் என்றும் என்றும் சதாகாலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.